கோவையில் பேருந்திலிருந்து கணவர் இறங்கிவிட்டதாக நினைத்து அவசரமாக கீழே குதித்த பெண்ணுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ இந்த பெண்ணினுடைய சிகிச்சை நிலவரம் எப்படி இருக்கிறது? உடல்நிலையில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? காயத்ரி, கேரள மாநிலம் அட்டப்பாடி பகுதியை சேர்ந்தவர்கள் மருதன் மற்றும் மஞ்சு தம்பதியினர். இவர்கள் 25ஆம் தேதி கோவைக்கு பேருந்தில் பயணித்து வந்துள்ளனர். இருவரும் பேருந்தில் வெவ்வேறு இருக்கைகளில் அமர்ந்ததாக கூறப்படும் நிலையில் பேருந்தானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் வரும் பொழுது புதிய நுழைவாயில் அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது பேருந்தில் இருந்து மஞ்சு கீழே குதித்துள்ளார். இதில் அவருக்கு தலையில் இடுப்பிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் பேருந்தில் வேறொரு இருக்கையில் மருதன் அமர்ந்திருந்ததால் சிறிது நேரம் கழித்தே அவரது மனைவி கீழே குதித்தது தெரிய வந்தது. பின்னர் பேருந்திலிருந்து உடனடியாக கீழே இறங்கிய மருதன் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் மஞ்சுவை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்பொழுது மஞ்சுவிற்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வருகிறது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் இனி சிறிது நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று கூட மருத்துவமனை தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகளானது பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது ஆகியுள்ளது. காயத்ரி, நன்றி பிரசன்னா, விவரங்களை வழங்கியமைக்காக.